ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சீரியல் என்ன நினச்சுன்னு பார்த்தோம்னா, நம்ம கங்கா வந்துட்டு வீட்டில் வந்துட்டு விஜயும் காவேரியும் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கோவமாக வெளியில் வராங்க. பின்னாடியே நம்ம குமரனும் பேக்கை தூக்கிட்டு வராரு. வீட்டில் போய் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டு வந்தால் இவ வேற கிடக்கிறா, டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே போகிறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு மேலே அவரால் பொறுமை இழந்துட்டாரு. நில்லு கங்கா, என்ன நினச்சிட்டு இருக்க நீ? இப்போ எதுக்கு இப்போ நீ வேகமாக கோவப்பட்டுக்கிட்டு போயிட்டுருக்க அப்படிங்கிறப்ப நீங்களே பார்த்தீங்களே, நம்ம வீட்டில் இருக்கலான்னு பார்த்தா இவ இருக்கிறா. இவளை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோவமாகுது. நம்ம எப்பேற்பட்ட நிலமையில இருந்தோம், ஆனால் அந்த நிலமையை விட்டுட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் இருந்தது கூட தெரியாமல் இவ போய் கல்யாணம்லாம் வேறு பண்ணிட்டு வந்திருக்கா. அது நம்ம பசுபதி கொடுத்து அவ்வளோ பணத்தையும் வேறு தூக்கிட்டு போயிருக்கா. இவளுக்கு எவ்வளோ தைரியம் பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன விஜய் கிட்ட ரொம்ப குழஞ்சு பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. நீ என்ன காவிரியும் திட்டுற, என்னையும் திட்டுற, இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசுகிறாரு. ஆமாம், எனக்கு அவளை பார்த்தா சுத்தமாகவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவர் இதுக்கு மேலே நம்ம உண்மையை சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்ட்டு, இங்கே பாரு, நீ காவேரி ரொம்ப தப்பாக நினச்சிட்ருக்க, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் சும்மா சொல்லாதீங்க, அவளை நான் திட்டுறேங்கிறதுக்காட்டி பழியெல்லாம் உங்கள் மேலே போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நான் தான் பசுபதி கொடுத்த எல்லா பணத்தையும் தொலைச்சிட்டேன், என்னோட கவனக்குறைவால் தான், முட்டாள்தனத்தால் தான் அப்படிங்கிற மாதிரி குமரன் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. அதை கேட்டு அப்படியே ஷாக்கில் நிற்கிறாங்க நம்ம கங்கா. பார்க்கலாம் கங்காவும் காவேரியும் சேர்ந்துருவாங்களான்னு.